வணக்கம். குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். என்னதான் அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியோ தெரியல திரு விஜய் அவர்கள் மேல. அவர் டிவிகே கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சாரு. எங்க இருந்தெல்லாம் வராங்கடா அப்பா. அவங்களே புற்றீசல் மாதிரி ஈசல்கள் கணக்கா வளர்ந்துகிட்டே வராங்க. அதையும் இவங்க எல்லாம் தாங்கி நடந்து ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நிஜமாவே இப்ப இருக்கிற இந்த கட்சியை வந்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். அடி அடி நடின்னு எந்த சைட்ல இருந்து அடிச்சாலும் அதை தாங்கி அதுக்கு ஓடுற சக்தியை இன்னும் அதிகமாக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்களே தவிர எங்கேயுமே அசந்து ஓஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இவங்க பாட்டு உருட்டிட்டு இருக்காங்க, இவங்களும் ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு வந்து சில பேர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நான் இப்ப சொல்லிடுறேன். ஜோசப் விஜய் தற்கூரி, அவங்க தொண்டரும் தற்கூரியா, பொன்முடிக்கு வந்து இவர் வந்து கண்டன அறிக்கை விடலையாம். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இவங்க டீம்ல அந்த மாதிரி ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு எம்எல்ஏவோ அந்த தப்பை பண்ணியிருந்தா இவர் அறிக்கை விடுறது நியாயம். ஓகே, பண்ணது டிஎம்கே கட்சியில, அறிக்கை விட வேண்டியது அவங்க. பதவியிலேருந்து மட்டும்தான் நீக்குனாங்க, ஆனா அவங்களே அறிக்கை விடல. நீங்க என்னடான்னா இவரு வந்து அறிக்கை விடணும்னு கேக்குறீங்க. இது எப்படி இருக்குன்னா, தப்பு என் வீட்டுல இருக்கவன் பண்ணுவான், ஆனா பக்கத்துல இருக்கிறவன் வந்து கண்டனம் தெரிவிக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. என் வீட்டுல தப்பு நடந்தா நான் தான் கண்டிக்கணும். ஓகே, இந்த வீட்டு ஹெட் தான் கண்டிக்கணும். பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தன் கண்டிச்சானா அப்ப இந்த வீட்டோட ஹெட் என்ன பண்றாரு? அப்ப எங்களுக்கு தானே அசிங்கம். அது புரியுதுங்களா? அந்த டிக்னிட்டியை அவர் ஃபாலோ பண்றாரு. அது முடிஞ்சிச்சா? கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? அடுத்து பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கலன்னு ஒருத்தர் சொல்றாரு. கொஞ்சம் தயவுசெய்து ஒரு 3 மாசம் முன்னாடி போயிட்டு நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பொங்கல் வாழ்த்து சொல்லி இருக்கார். நீங்க அந்த நியூஸ் பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்து 2 நண்பர்கள் வந்து லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அது சின்ன ஷார்ட்ஸ்ல ஒரு லிங்க். ஓகேங்களா? ஷார்ட்ஸ் ஒரு 30 செகண்டுக்கான வீடியோவை மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. நான் உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். நான் இதை செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு. என்னன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு சொல்ல முடியாது இல்லையா? நீங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ற இடத்துல தான் நாங்க உட்காந்துருக்கோம். நாங்க சொல்லித்தான் ஆகணும். அவங்க அந்த லிங்க்ல வந்து விஜய் அவர்கள் வந்து மீனவர்கள் சம்பந்தமா பேசும்போது, புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார். அந்த புலின்ற வார்த்தையை புடிச்சுக்கிட்டு அப்போ இங்க இருந்து எங்க போகுது? விடுதலை புலிகள் போகுது. அங்க இருந்து எங்க போகும்? பிரபாகரன் ஐயான்றவர் கிட்ட போயிடும். இப்படி இவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துற மாதிரி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. பட் அந்த வீடியோவை ஃபுல்லா நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இப்ப பேசிட்டு இருக்கேன். அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுல்லாவே மீனவர்களுக்கு வந்து அநியாயம் ஏகப்பட்டது நடந்தது. யாரால? ஸ்ரீலங்கன் நேவியால, அதாவது கடற்படை அவர்களால நிறைய பிரச்சனைகள் நடந்தது. 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் காயப்பட்டுட்டாங்க, 500க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்கன்ற இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோல சொல்லிட்டு ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. அதாவது தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக அவர் பேசுறாரு அந்த இடத்துல. இப்ப தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக தான் நாங்க பேசிட்டு இருக்காரு. இன்னொன்னு, ஸ்ரீலங்கால இருக்கிற அங்க இருந்த அந்த ஈழத்தமிழர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களும் அவங்க கூட போராடிட்டு தானே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களை ஏன் அவர் போய் இது பண்ண போறாரு? மொத்த வீடியோவும் பார்த்த அப்புறம் கடைசியா முடிக்கிறாருன்னா, திரு பிரபாகரன் ஐயாவோட தாயார் இறந்துட்டாங்க. அதே போல பாண்டியன் ஜெயக்குமார், இவங்க 2 பேருக்குமே நம்ம ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாரு. ஸோ இங்க வந்து யாரையுமே அவரு நீங்க நினைக்கிற அர்த்தத்துல யாரையுமே காயப்படுத்தல. அவர் அங்க கண்டனம்னு சொன்னது ஸ்ரீலங்காவோட நேவிய, அவங்க பண்ண அராஜகத்துக்கு எதிரா நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு அந்த மீனவர்களுக்காக வந்து நின்று பேசிட்டு போயிருக்காரு. அதுதான் அதுக்கான வீடியோ. இந்த வீடியோவை வச்சு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து இப்ப கிளம்பி வந்துட்டாரு, என்ன தெரியும் அரசியல் இருக்குன்னு. எப்போல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அரசியல்ன்றதுதான் இது விஷயம். இது நடந்தது ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இதுல வந்து மற்றவங்க எல்லாம் இந்த டிவிகேவை தாக்கி பேசும்போதோ இல்ல டிவிகேவை பத்தி கமெண்ட் பண்ணி பேசும்போதோ அதுக்குள்ள வந்து அஜித் ஃபேன்ஸ் அப்படின்ட்டு ஏகே ஃபேன்ஸ்னு உள்ள வர்றதா சில பேர் கமெண்ட்ஸ் போட்டு நாங்க ஏகே ஃபேன்ஸ், நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஓப்பனா ஒண்ணு கேக்குறேன், எங்கேயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி போர்ஷன் தான் இந்த அஜித் விஜய் நடிச்சுக்கிறவங்க. எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் சாரோட ஃபேன்ஸாகவும் இருக்கட்டும்,
விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸாவோ இருக்கட்டும், ரொம்ப மெச்சூரா நடந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அடிச்சுக்கிறது ரொம்ப இந்த இம்மெச்சூர் பசங்களா தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த 16, 17 வயசு பசங்க. அவ்வளோதான். ரொம்ப அதையும் தாண்டி அதுக்கு மேலெல்லாம் போனா வேலைக்கெல்லாம் போயிட்டா இத பத்திலாம் பெருசா யோசிக்கிற ஆளே இருக்க மாட்டாங்க. இப்ப அந்த கமெண்ட்ஸ் உட்காந்து போட்டுக்கிட்டு அனில், தற்குறி, நாங்கள்லாம் உங்களுக்கு ஓட் போட மாட்டோம் அப்படின்னு சொல்றத ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் நான் சொல்றேன். இது வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கிறது. அஜித், விஜய் ஃபேன்ஸை மட்டும் நீங்க லிங்க் பண்ணாதீங்க. உடனே அஜித் குமார் அவர்களையும், விஜய் அவர்களையும் வந்து அப்படி எதிரெதிரா நிக்க வச்சு, அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா தான் இருக்கிறாங்க. ஆனா புரியாத இந்த தற்குறிகள் தான் உட்காந்து உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. இத புரிஞ்சவங்க அது தெளிஞ்சு வெளியே வந்துருவாங்க. இப்போ கூட ஒரு ஷார்ட் பார்த்தேன். அஜித் அவர்கள் வந்து அவங்க ரசிகனை வந்து, உன் குடும்பத்தை பார், நீ ரசிகனா இருந்து என்ன பண்றது இல்லை, ஆனா உன் குடும்பத்தை போய் பாரு அப்படின்னு சொன்னதாகவும், திரு விஜய் அவர்கள் வந்து நீ விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு சொன்னதாகவும். அஜித் சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் தான். விஜய் அவர்கள் சொல்றது என்னன்னா, யாரெல்லாம் சோசியல் மீடியால இருக்காங்களோ, இதுக்கு டிவி கேக் சப்போர்ட்டிவா இருக்கிற தொண்டர்களோ, ரசிகர்களோ, அவர்களை தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொன்னாரே தவிர, எல்லா பசங்களும் எல்லா வயசுக்காரங்களும் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணி எங்கேயுமே சொல்லலை. திரு விஜய் அவர்கள் வந்து 10th and +2க்கு வந்து நல்ல மார்க் வாங்குறவங்களை கூப்பிட்டு விழா நடத்தணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரீசன் என்னன்னா, நீங்க ஒரு பக்கம் சொல்லலாம் ஓட் பேங்கிங் அப்படி இப்படின்னுட்டு, அதெல்லாம் யோசிக்கிறதுன்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆனா அந்த டைம்க்கு அந்த மோட்டிவேஷன் அந்த பசங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம், நாங்குநேரியிலேருந்து ஒரு பையன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணதுக்கு விஜய் அவர்கள் வந்து பரிசளிச்சு கௌரவிச்சாங்க. அதே பையனை இப்ப சிக்கல்ல மாட்டி விட்டு இருக்கிறது யாரு? அதை ஊடகங்கள் எப்படி திருச்சி போட்டுச்சுன்னு தெரியும்ல. அந்த படிக்கிற பிள்ளையோட வாழ்க்கை கெடுன்னு கூட யோசிக்காம சில ஊடகங்கள் பண்ண வேலை இருக்கு பாருங்க, அசிங்கமா இருந்து எதையுமே யோசிக்காம அவங்க பாட்டு கேப்ஷன் போட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக போய் தடம் மாறிட்டார் அப்படியெல்லாம் சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் பேரை கெடுக்கல. எவ்வளவு கேஷுவலா அப்படி கேப்ஷன் போட்டு போயிட்டே இருக்காங்க. இதே ரகம் தான், அந்த மாதிரி பண்ற ரகம் தான் இந்த சில கமெண்ட்ஸ் போடுற தற்குறிகளோட வேலையும். அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இது உட்காந்துட்டு பார்த்துட்டு யாருமே அப்படியே உட்காந்து போயிட்டே இருக்க போறது இல்லை, கடவுளே அப்படின்னுட்டு நினைச்சுக்க போறதே கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி 2026 பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இவங்க உழைக்கிறவங்க உழைக்கதான் செய்யறாங்க, கதறவங்க கதறிட்டே இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து ஹாட் நியூஸ்னு சொல்லணும். ஒரு விஷ்ணுன்ற ஒருத்தர் வந்து டிவிக்காக பேசிக்கிட்டே இருந்தாராம். அந்த விர்ச்சுவல் வாரியர் வந்து ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாராம். தம்பி, தப்பு பண்றவன் எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யறான். கட்சின்னு பார்க்க வேணாம், மக்களுக்குள்ள சொல்றேன், இந்த தெருவுலன்னு சொல்றேன், ஊர்லன்னு எடுத்துக்கோங்க, எதுல இல்லைன்னு சொல்லுங்களேன். இருக்கிறவனை களை எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அவனோட வேலை. நீ வேலையை பார், பக்கத்துல இருக்கிற கலைகளை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இரு. அவன் தொண்டனானு கூட தெரியாது, அவன் ரசிகனான்னு தெரியாது, அவன் போட்டான். கட்சி வச்சு ஒருத்தன் போட்டுட்டாலே உடனே அவன் வந்து டிவி கேட்காரன் அப்படின்ற வேண்டியது. சில பேர் சொல்றது என்னன்னா, இதனால மற்ற டிவிக்கு தம்பிகள் எல்லாம் வந்து ஒடுங்கி போயிடாதீங்க, இந்த வீடியோ பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணி டிவிகே தம்பிகள் என்னடா இப்படி இருக்கு, உங்க டிவிகே கட்சி என்னடா இப்படி இருக்கு, அப்படியெல்லாம் யாருமே கவலைப்பட போறது கிடையாது தம்பிகளா. அவனுக்கு 1008 வேலை வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். உட்காந்து இவன் பண்ற வேலைக்கு உட்காந்து பதில் சொன்ன அவசியமே கிடையாது. தப்பு பண்ணானா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கட்டும். இதுக்கும் டிவிகே கட்சிக்கும் அப்படி பார்த்தா பொன்முடி ஐயா அங்க உட்காந்துருக்காரு. ஒருத்தர் ஆபாச பேச்சாளர் உட்காந்துருக்காரு. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மேய்க்கிற கட்சிகளுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? இவந்து வெளியே வந்துச்சு, மத்தவங்க வெளியே வரல, அவ்வளவுதான் விஷயம். அந்த கட்சி எதை நோக்கி போயிட்டு இருக்கோ அதை நோக்கி கரெக்டா போயிட்டு இருக்கு. ஸோ கதறவங்க ஒரு பக்கம் கதறிக்கிட்டே இருக்கு. பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.